ஸோ இந்த நோய் வந்ததுன்னா கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால், சரி ஏதோ ஜுரம் தானே, ஒரு பேராசிட்டமாலை வாங்கி போட்டு படுப்போம் அப்படின்லாம் படுத்துறாதீங்க. தொடர்ச்சியான தலைவலி, தொடர்ச்சியான காய்ச்சல் ப்ளஸ் வாமிட்டிங் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக டாக்டரை பார்த்துருங்க. உடலில் எங்கேயாவது இந்த மாதிரி கருப்பு தழும்பு இருக்கான்றதையும் பாருங்கள். கருப்பு தழும்பு இருந்தால் கண்டிப்பாக ஸ்க்ரப் டைஃபஸாக இருக்க வாய்ப்பு உண்டு. அது டெஸ்ட் பண்ணி தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேயும் செய்யப்படுகிறது. ஸோ அதனால் காஸ்ட்லியாக அப்படின்லாம் நினச்சி பயப்பட வேண்டாம். பயப்பட வேண்டாம்னு சொல்கிறத விட எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது. இந்த சென்னை புறநகர் பகுதிகளில் வந்துருச்சுன்றாங்க, திருவள்ளூரில் வருதுன்றாங்க, வேலூரில் வந்திருக்குன்றாங்க, தருமபுரியில் வந்திருக்குன்றாங்க. ஸோ இந்த வடக்கு சென்னை பகுதிகளில் தான் இது தொடங்கியிருக்கு. சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிட்டிங்கனாலே பெரும்பாலும் நோய் தொற்றுகள் வராது. வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள்ட்ட இந்த குப்பைகளை சரியான முறையில் பிரித்து கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே பெரும்பாலான நோய் தொற்றுகளிலிருந்து நாம் தப்பிச்சுக்கலாம்.